ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேக்கடியில் கலரி சென்டர் அப்படின்னு ஒரு சென்டருக்கு போயிருந்தோம். அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துங்க, அதுக்கப்புறம் நான் மற்றதெல்லாம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தது வந்து 1% தான். தேக்கடிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோலாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, கலரி சென்டர் அப்படின்னு. ஸோ சூப்பராக 1 ஹவர் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து வாட்டர் ஷோ, மேஜிக் ஷோ எல்லாம் காம்போவாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து ஒன்றா புக் பண்ணி போயிருந்தோம். அந்த டைமிங் வந்து 6:30 to 7:30, 7:30 அதாவது ஒன்று முடிஞ்சு அடுத்தது போகிற மாதிரி அது மாதிரி தான் டைமிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான ஃபுட் கோர்ட்டும் இருந்தது. ஸோ அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெசார்ட் வரவே ஒரு 11:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் போட் ஹவுஸ் போனோம். ஸோ நாங்கள் இருந்த ரெசார்ட்லேருந்து போட் ஹவுஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 hours ஆகும். ஸோ நாங்கள் 9 o'clock கிளம்புனோம். அங்கே 12 o'clock செக்இன் ஆகணும். பட் நாங்கள் அங்கே கரெக்டான டைமுக்கு போக முடியல. 12:30க்கு அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு இடத்துல செக்இன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே டேரெக்டாக அங்கே போயிட்டோம் நாங்கள். ஸோ எங்களுக்காக போட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஷேரிங்கில் தான் போயிருந்தோம். எங்கள் கூட இன்னொரு கப்பலும் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வயசானாங்க அவங்க. போனோடனே எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்காக ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோம், ஆக்டிவிட்டீஸ் பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு போட்டு, அதாவது குட்டி போட்டில் வந்து நாங்கள் ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த பிளேஸ் எனக்கு தெரியல, உங்களுக்கு நான் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன், தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இதான் இந்த பிளேஸு. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா இல்லாத அந்த போட் வந்து ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். நீங்கள் சாக்லேட்ஸு, அதாவது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அங்கே ஒரு 2 hours to 3 hours நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்பீட் போட்டும் இருக்குது. ஸோ நாங்கள் இதுக்கு தனியாக பே பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பாப்பா ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணால். அதுவும் இல்லாமல் செகண்ட் ரவுண்டும் இன்னொரு வாட்டி போகலாம் அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இங்கே போனீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சரி, போட் ஹவுஸில் வந்து 6 o'clock மேலே போட்ஸ்லாம் வந்து எங்கேயும் போகாது. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போட் ஹவுஸில் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இதுமாதிரி குட்டி போட் எடுத்து பக்கத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து இந்த ஃப்ளோட்டிங் இதில் இருக்குல்ல, அங்கே எடுத்த கிளிக்ஸ் தான் இது. அதுக்கப்புறமா மார்னிங் வந்து எங்களுக்கு வந்து இட்லி, சாம்பார், சட்னி தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா லக்ஸுரி போட்டாக பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் எங்களுக்கு இந்த போட் ஹவுஸில் வந்து நாங்கள் வந்து புட்டு, கடலைக்கறி அது மாதிரிலாம் கேட்டிருந்தோம். பட் எதுவுமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஸோ நான் வந்து போட் ஹவுஸு ஹோம் டூர் மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோஸும் போயிடுச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு மியூசியம் போயிருந்தோம். ஸோ அந்த மியூசியமில் எடுத்த வீடியோஸ், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து லூலு மால் போயிருந்தோம். ஸோ அங்கேயும் நிறைய ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 150 வீடியோஸ்க்கு மேலே எடுத்திருந்தேன். எல்லா வீடியோஸும் போயிடுச்சு, அதாவது டெலீட் ஆயிடுச்சு. எப்படி டெலீட் ஆயிடுச்சுன்னே தெரியல. பட் இந்த வீடியோஸை வந்து நான் கொஞ்சம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட லூலு மாலுக்கு வந்து நாங்கள் 1 o'clock போனோம். ஸோ 8 o'clock வரைக்கும், அதாவது மத்தியானம் 1 o'clock போனோம். 8 o'clock வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரெயின் வந்து 11:30க்கு. ஸோ 8 o'clock அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு அங்கேருந்து மெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரக்கு 8 o'clock கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து 1 hour ஜேர்னி பண்ணுற மாதிரி, அது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8 o'clock லூலு மால்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதோட கொஞ்சம் ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.